மாணவர்களுக்கு வணக்கம். வேதியியல்ல இன்னைக்கு புதிய பாடம் படிக்கலாம். நான் ஒரு சிறிய விடுகதை கேட்கிறேன். அந்த விடுகதைக்கான பதில் தான் இன்றைய பாடம். கேட்கட்டுமா? அள்ள முடியும், ஆனால் கிள்ள முடியாது. அது என்ன? அள்ள முடியும், ஆனால் கிள்ள முடியாது. அது என்ன? தண்ணீர். அப்ப நாம இன்னைக்கு படிக்க போற பாடம் இது தண்ணீர். தண்ணீரை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். தண்ணீர் இல்லைன்னா இந்த பூமியில் எந்த உயிர்களுமே உயிர் வாழ முடியாது. தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாவற்றிற்கும் உயிர் வாழ என்ன தேவை? தண்ணீர் தேவை. தண்ணீரை பற்றி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பற்றி இந்த பாடத்துல படிக்கலாம். தண்ணீரை பற்றி உங்களுக்கு தெரிந்தவை எவையெல்லாம்? தண்ணீரின் பயன்கள் எவை? குடிக்க, குளிக்க, துவைக்க, உணவு சமைக்க, முக்கியமாக விவசாயத்திற்கு, தொழிற்சாலைகளில் மின்சாரம் தயாரிக்க, இப்படி தண்ணீரின் பயன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த தண்ணீரின் உறைவிடங்கள் எதெல்லாம்? மழைநீர், கிணறு, கடல், குளம், ஆறு, இவையெல்லாம் தண்ணீரின் உறைவிடங்கள். தண்ணீரின் நிலை என்ன? திரவ நிலை. தண்ணீர் திரவ நிலையில் காணப்படும். இந்த தண்ணீரை குளிர்வித்த என்ன ஆகும்? திடநிலையில் உள்ள பனிக்கட்டியாக மாறும். தண்ணீரை வெப்பப்படுத்தினாலோ வாயுவாக மாறும், நீராவியாக மாறும். அவ்வாறு திடம், திரவம், வாயு அப்படி மூன்று நிலைகளிலும் காணப்படக்கூடிய ஒரு பொருள் தான் தண்ணீர். தண்ணீரை வெப்பப்படுத்தினா நீராவியா மாறும் சொல்லி சொன்னீங்க. இந்த வெப்பநிலையை அளப்பதற்கான கருவி எது? தெர்மோமீட்டர் அல்லது வெப்பநிலை மானி. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நமக்கு காய்ச்சலா இருந்தா ஹாஸ்பிட்டல் போவோம். அப்ப நம்ம உடல் வெப்பநிலையை அளப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் தெர்மோமீட்டர். இந்த படத்துல சிறியதா காண்பிக்கப்பட்டிருக்குது இல்லையா? அது மருத்துவமனைகளில் பயன்படுத்தக்கூடிய தெர்மோமீட்டர். பெரியதா இருக்குது இல்லையா? அது சோதனை சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய தெர்மோமீட்டர். தண்ணீரை வெப்பப்படுத்தினா நீராவியாக மாறும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த தண்ணீரின் வெப்பநிலையை அளக்க எதை பயன்படுத்தலாம்? இந்த பெரிய தெர்மோமீட்டரை பயன்படுத்தலாம். சோதனை சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய தெர்மோமீட்டரை பயன்படுத்தலாம். முதல்ல நாம படிக்க போறது தண்ணீரை வெப்பப்படுத்தும் போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது. இந்த அமைப்பு பாருங்க. தண்ணீரை வெப்பப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு. இங்க குடுவையில் தண்ணீர் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த தண்ணீருக்கு என்ன ஆற்றல் அளிக்கப்படுது? வெப்ப ஆற்றல் அளிக்கப்படுகிறது. வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது தண்ணீரின் வெப்பநிலை என்ன செய்யும்? மெதுமெதுவாக உயர துவங்கும். வெப்பம் வேறு, வெப்பநிலை வேறு. இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. நம்ம வெப்ப ஆற்றல் கொடுக்கும்போது தண்ணீரின் வெப்பநிலை உயர துவங்கும். வெப்பம் அளிக்க துவங்கிறதும் தண்ணீர் கொதிக்க துவங்குமா? இல்ல. முதல்ல வெப்பநிலை படிப்படியாக உயரும். ஒரு 25 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெப்பப்படுத்த துவங்கும் போது 30 டிகிரி, 35, 40 டிகிரி அப்படின்னு சொல்லி இதன் வெப்பநிலை மெதுமெதுவாக உயர துவங்கும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வரும்போதுதான் தண்ணீர் கொதிக்க துவங்குகிறது. எந்த நிலையில் தண்ணீர் கொதிக்க துவங்கும் தெரியுமா?
100 டிகிரி செல்சியஸ். இதைதான் தண்ணீரின் கொதிநிலை அப்படின்னு சொல்றோம். தண்ணீர் கொதித்து ஆவியாகும் வெப்பநிலை கொதிநிலை. தண்ணீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். இது சுத்தமான தண்ணீருக்கு மட்டும்தான் பொருந்தும். உப்புக்கள் கலந்த தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸை விட அதிகமான வெப்பநிலையில் கொதிக்கும். சுத்தமான தண்ணீர் அப்படின்னா என்ன? உப்புக்கள் எதுவும் கலக்காத தண்ணீர். நாம் உபயோகிக்கிற தண்ணீர் எல்லாம் நிறைய உப்புக்கள் சேர்ந்த தண்ணீர். சுத்தமான தண்ணீர் எது அப்படின்னு கேட்டா நமக்கு எல்லாம் தெரிந்த மழை நீர் தான். மழை நீரை நேரடியா சேகரித்தோம் அப்படின்னா அந்த தண்ணீர் உப்புக்கள் கலக்காத சுத்தமான நீர். இதன் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். உப்புக்கள் சேர்த்த தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸை விட அதிகமான வெப்பநிலையில் கொதிக்கும். நம்ம முட்டை வேக போடுறோம் இல்லையா, அந்த நேரத்துல சிறிதளவு உப்பு சேர்த்து வேக போடுவாங்க. எதற்காக தெரியுமா? உப்பு சேர்க்கும் போது தண்ணீரின் கொதிநிலை அதிகரிக்கும். 100 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமான வெப்பநிலையில் தான் தண்ணீர் கொதிக்கும். அப்ப அதில் வேகக்கூடிய முட்டைக்கு அதிக வெப்பம் கிடைக்கும். அதனாலதான் முட்டை வேக வைக்கும் போது சிறிதளவு உப்பு சேர்த்து வேக வைக்கிறாங்க. புரியுதா? இவ்வாறு எந்த திரவமாக இருந்தாலும் அந்த திரவம் கொதிக்க தேவையான வெப்பநிலை தான் அதன் கொதிநிலை. அதுவும் சாதாரண வளிமண்டல அழுத்தத்தில் ஒரு திரவம் கொதிக்க தேவையான வெப்பநிலை தான் அதன் கொதிநிலை. அழுத்தம் மாறுபட்டதுன்னா கொதிநிலையிலும் மாற்றம் ஏற்படும். தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்க துவங்கிறோம். அதற்கு பிறகும் நாம தொடர்ந்து வெப்பப்படுத்துறோம் அப்படின்னா தண்ணீரின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸை விட அதிகரிக்குமா? அதிகரிக்காது. புரியுதா? தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்க துவங்கிருச்சு. அதற்கு பிறகும் நம்ம தொடர்ந்து வெப்பப்படுத்திட்டே இருக்கிறோம். அப்ப தண்ணீரின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸை விட அதிகரிக்காது. 101, 102 அப்படின்னு எல்லாம் வெப்பநிலை அதிகரிக்காது. அப்ப நாம கூடுதலா கொடுத்த வெப்பம் முழுவதும் எங்க போச்சு? அதற்கு பிறகு அளித்த வெப்பம் முழுவதும் எதற்கு பயன்பட்டது? தண்ணீர் கொதிக்க துவங்கிறதும் அது என்னவா மாறுது? நீராவியாக மாறுது. இந்த நீராவியின் வெப்பநிலையும் 100 டிகிரி செல்சியஸ் தான். ஆனா நாம இந்த அதிகப்படியா கொடுக்கிற வெப்பம் இருக்குது இல்லையா, 100 டிகிரி செல்சியஸ் அடைந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் அதிகப்படியா கொடுக்கக்கூடிய வெப்பம் இருக்கு இல்லையா, அந்த வெப்பம் முழுவதையும் இந்த தண்ணீர் எதற்கு பயன்படுத்துது அப்படின்னா வாயு நிலைக்கு மாறுவதற்காக பயன்படுத்துது. தண்ணீர் திரவ நிலையில் இருக்குது. இந்த திரவ நிலையில் உள்ள தண்ணீர் வாயு நிலைக்கு நிலைமாற்றம் அடைவதற்காக பயன்படுத்துது. தண்ணீரின் கொதிநிலையும் 100 டிகிரி செல்சியஸ் தான். நீராவியின் கொதிநிலையும் 100 டிகிரி செல்சியஸ் தான். ஆனா நம்ம அதற்கு பிறகு அளிக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பத்தை தண்ணீர் எதற்கு பயன்படுத்துது? நிலை மாற்றத்திற்காக பயன்படுத்துது. அப்ப நீராவியில் நிலை மாற்றத்திற்காக தண்ணீர் எடுத்துக்கொண்ட வெப்பம் முழுவதும் அடங்கி இருக்கும். ஆனால் நீராவியின் வெப்பநிலை உயராது. அதிகப்படியான வெப்பம் முழுவதும் அதில் அடங்கி இருக்கும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்விக்கான பதில இதன் அடிப்படையில் நீங்க சொல்லணும். கொதிநீர் நம்ம உடம்புல பட்டுதுன்னா என்ன ஆகும்? கொப்பளங்கள் ஏற்படும். அதே போல நீராவியும் நமது உடம்புல பட்டதுன்னா கொப்பளங்கள் ஏற்படும். கொதித்த நீரினால் ஏற்படும் கொப்பளங்கள் அபாயகரமானதா அல்லது நீராவியினால் ஏற்படும் கொப்பளம் அபாயகரமானதா? நீராவியினால் ஏற்படும் கொப்பளங்கள் தான் மிகவும் ஆபத்தானது. காரணம்,
தண்ணீரின் வெப்பநிலை, கொதித்த தண்ணீரின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ். அதுவே நீராவியின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் தான். ஆனா அதில் நிலை மாற்றத்திற்காக அளித்த அதிகப்படியான வெப்பமும் சேர்ந்து அடங்கி இருக்கு. அப்ப அது நமது உடலில் படும்போது ஏற்படும் கொப்புளங்கள் மிகவும் ஆபத்தானது. நான் முதல்ல சொன்னது போல அழுத்தம் கொதிநிலையில் தாக்கம் செலுத்தும் இல்லையா? அழுத்தம் மாறுபடும் போது தண்ணீரின் கொதிநிலையும் மாறுபடுகிறது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் பிரஷர் குக்கர். எல்லாருக்கும் பிரஷர் குக்கர் தெரியும், எல்லார் வீடுகளிலும் பயன்படுத்துறோம். எதற்காக பயன்படுத்துறோம்? உணவு சமைப்பதற்காக பயன்படுத்துறோம். சாதாரண முறையில் சமைப்பதற்கும் பிரஷர் குக்கரில் சமைப்பதற்கும் என்ன வேறுபாடு? பிரஷர் குக்கர்ல சமைச்சோம்னா சீக்கிரமாக உணவுப் பொருட்கள் வெந்துடும், வேகமாக சமைக்க முடியும். எதனால் அப்படி நடக்குது? நம்ம சாதாரணமா ஒரு பொருளை வேக வைக்கிறோம் தண்ணீர்ல. அந்த பொருளுக்கு எவ்வளவு வெப்பம் கிடைக்கும்? 100 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தான் கிடைக்கும். ஆனால் பிரஷர் குக்கரினுள் தண்ணீரின் கொதிநிலை 120 டிகிரி செல்சியஸ். அது எதனால? சாதாரணமா சமைக்கும் போது தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்குது. பிரஷர் குக்கருக்குள்ள எப்படி 120 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்குது? காரணம் என்னது? அழுத்தம். பிரஷர் குக்கர் பெயர்லேயே இருக்கு இல்லையா? பிரஷர் அப்படின்னா என்ன? அழுத்தம். பிரஷர் குக்கரினுள் அழுத்தம் மிக கூடுதலாக இருக்கும். அதனால்தான் பிரஷர் குக்கரினுள் தண்ணீரின் கொதிநிலை அதிகமாக காணப்படுகிறது. அப்ப பிரஷர் குக்கரினுள் உள்ள ஒரு பொருளுக்கு எவ்வளவு வெப்பநிலை கிடைக்கும்? 120 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும். அப்போது அந்த பொருட்கள் வேகமாக சமைக்கப்படும். இவ்வாறு அழுத்தம் கூடும்போது கொதிநிலை அதிகரிக்கிறது. அழுத்தம் கூடும்போது கொதிநிலை அதிகரிக்கும். இந்த பிரஷர் குக்கரின் பயன் அதிகமா எங்க அப்படின்னா மலை பிரதேசங்களில். கடல் மட்டத்திலிருந்து உயரம் கூடுந்தோறும் அழுத்தம் குறையும். அழுத்தம் குறையும் போது கொதிநிலை என்ன செய்யும்? கொதிநிலையும் குறையும். மலை பிரதேசங்களில் ஏதாவது ஒரு பொருள் சமைக்கும் போது கொதிநிலை குறைஞ்சிடும் இல்லையா? அப்ப தண்ணீர் மிக வேகமாக குறைவான வெப்பநிலையிலேயே கொதிக்க துவங்கிடும். உதாரணமாக ஒரு 80 டிகிரி செல்சியஸ்லயே தண்ணீர் கொதிக்க துவங்கிடுச்சு அப்படின்னா அந்த பொருளுக்கு, அதில் வேகக்கூடிய பொருளுக்கு வெறும் 80 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தான் கிடைக்கும். அப்ப அந்த உணவுப் பொருள் வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். நேரம் அதிகமாக எடுக்கும், அதிக எரிபொருள் செலவு. இப்படி மலை பிரதேசங்களில் உணவு சமைப்பதற்கு ஏற்றது பிரஷர் குக்கர். ஆனா இந்த பிரஷர் குக்கர்ல சமைக்கிறது நல்லதா? இல்லை. அதிக வெப்பநிலையில் எந்த உணவுப் பொருட்களை சமைச்சோம் அப்படின்னாலும் அதில் அடங்கி இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அழிஞ்சிடும். அதனால சாதாரண முறையில் உணவு சமைப்பதுதான் நல்லது. முடிந்த அளவு பிரஷர் குக்கரினுடைய உபயோகத்தை குறைக்கணும். தண்ணீர் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதித்து ஆவியாக மாறும்னு படிச்சோம். இந்த 100 டிகிரி செல்சியஸில் மட்டும்தான் ஆவியாதல் நடைபெறுமா? நாம துணி துவைச்சு காய போடுறோம், துணி உலர்ந்துடும். எப்படி உலருது? சூரிய வெப்பத்துல துணியில் இருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதும் ஆவியாகி போயிடும், துணி காஞ்சிடும். இங்க 100 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கிடைக்குதா? இல்ல. இருந்தாலும் என்ன நடைபெறுது? ஆவியாதல் நடைபெறுகிறது. அதே போல மழைக்காலங்கள், குளிர்காலங்கள்லயும் துணி துவைச்சு காய போடுறோம்.
காயுது இல்லையா? அங்க 100 டிகிரி செல்சியஸ் கிடைக்குதா? இல்ல. அங்கேயும் ஆவியாதல் நடைபெறுது. ஆனா ஆவியாதலின் வேகம் குறைவாக இருக்கும். அப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வெப்பநிலைகளிலும் ஆவியாதல் நடைபெறும். ஆனால் ஆவியாதலின் வேகத்தில் வேறுபாடு இருக்கும். அவ்வளவுதான். இப்படி எல்லா வெப்பநிலைகளிலும் என்ன நடைபெறுகிறது? ஆவியாதல் அப்படிங்கிற வினை நடைபெறுது. அடுத்த ஒரு சோதனை பார்க்கலாம். ஒரு பீக்கரில் 100 ml தண்ணீர் எடுக்கவும், மற்றொரு பீக்கரில் 100 ml தேங்காய் எண்ணெய் எடுக்கவும். எந்த எண்ணெயாக வேண்டுமானால் இருக்கலாம். பின் 2 பொருள்களின் வெப்பநிலையை கண்டறியலாம். 2 பொருள்களின் வெப்பநிலையும் சமமாக இருக்கும். பிறகு 2 பொருள்களுக்கும் சம அளவு வெப்பம் அளிக்க வேண்டும். 2 நிமிடத்திற்கு பின் தேங்காய் எண்ணெயின் வெப்பநிலையில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்க்கலாம். இதன் வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. தண்ணீரின் வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது. இங்கு வெப்பநிலை முதலில் உயர்ந்த பொருள் எது? எண்ணெய். 2 பொருள்களுக்கும் சம அளவு வெப்பம் சம அளவு நேரத்துக்கு தான் அளிக்கப்பட்டது. இருந்தாலும் எண்ணெயின் வெப்பநிலை அதிகமாக உயர்ந்தது, தண்ணீரின் வெப்பநிலை மிக குறைவாக இருந்தது. இதற்கு காரணம் என்ன? தண்ணீருக்கு அதிகப்படியான வெப்பத்தை தாங்கிக் கொள்ளும் திறன் அல்லது ஏற்றுக்கொள்ளும் திறன் இருக்கு. வெப்பம் கிடைத்ததும் அதன் வெப்பநிலை உயராது, கிடைக்கும் வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும், தாங்கிக் கொள்ளும். அதனால்தான் தண்ணீரின் வெப்பநிலை அதிகப்படியாக உயரவில்லை. தண்ணீரின் இந்த வெப்பத்தை தாங்கும் பண்பு வெப்ப ஏற்பு திறன் எனப்படும். தண்ணீரை வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் அல்லது தாங்கிக் கொள்ளும் பண்பு வெப்ப ஏற்பு திறன் எனப்படும். இது தண்ணீருக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பியல்பு. இந்த தண்ணீரின் பண்பு பல சூழ்நிலைகளிலும் பயன்படுத்தப்படுது. உங்களுக்கு ஒரு 2-3 சூழ்நிலைகள் மட்டும் நான் சொல்றேன். பஸ், கார் இது மாதிரி வாகனங்கள்ல ரேடியேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல தண்ணீர் ஊற்றுவாங்க. எதற்காக தண்ணீர் ஊற்றுறாங்க? என்ஜின் அதிகப்படியாக சூடாகாமல் இருப்பதற்காக. இந்த தண்ணீர் ஊற்றுறதுனால எப்படி என்ஜின் சூடாகாமல் இருக்கு? தண்ணீருக்கு என்ன இருக்கு? வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் திறன், வெப்ப ஏற்பு திறன் இருக்கு. ரேடியேட்டர்ல இருந்து குளிர்ந்த நீர் என்ஜினின் வெளிப்பகுதி வழியாக போகும். அப்ப என்ஜினில் இருக்கக்கூடிய வெப்பம் தண்ணீருக்கு வரும். இந்த சூடான தண்ணீர் திரும்ப ரேடியேட்டருக்கு போகும். அங்க ஃபேன் இருக்கும், குளிர்விக்கப்படும். இந்த குளிர்ந்த நீர் திரும்பவும் என்ஜின் வழியாக போகும். இந்த சுழற்சி நடந்துட்டே இருக்கும். அப்ப என்ஜின் அதிகமாக சூடாகாமல் பாதுகாக்கப்படும். இந்த தண்ணீருக்கு பதிலா வேற ஏதாவது திரவத்தை பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. காரணம் தண்ணீருக்கு மட்டும்தான் என்ன பண்பு இருக்குது? வெப்ப ஏற்பு திறன் அதிகமாக இருக்கிறது. அதே போல பல பொருட்களையும் சூடான பொருட்களையும் குளிர்விக்க எதைதான் பயன்படுத்துறோம்? தண்ணீரைத்தான் நாம அதிகமாக பயன்படுத்துறோம். காரணம் தண்ணீருக்கு வெப்ப ஏற்பு திறன் கூடுதல். அதே போல பூமியின் வெப்பநிலை அதிகப்படியாக உயராமல் இருப்பதற்கும் உதவி செய்வது யார்தான்? இந்த தண்ணீர் தான். பூமியின் 2/3 பங்கு தண்ணீர் நிறைந்திருக்கு. பூமியோட வெப்பநிலை அதிகப்படியாக உயராமலும் மிக குறையாமலும் பாதுகாப்பது இந்த தண்ணீர் தான். அதே போல தாவரங்களின் உடல்லையும் விலங்குகளின் உடல்லையும் ஏகദേശம் 65% தண்ணீர் அடங்கியுள்ளது. இதனால்தான் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை மாறுதல்கள் தாவரங்களையும் விலங்குகளையும் பாதிப்பது இல்லை. அதே போலதான் நமது உடம்பிலையும் 70% தண்ணீர் அடங்கியுள்ளது. ரத்தத்தில் 90% தண்ணீர் அடங்கியுள்ளது. நல்ல வெயில் காலங்கள்ல வெயில் நேரத்துல நீங்க விளையாடுறீங்க, உங்கள் உடல் வெப்பநிலை அதிகரிக்குதா?
அதிகரிப்பது இல்லை. எதனால? நமது உடம்பில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் இதற்கு காரணம். அதிகப்படியான வெப்பத்தை இந்த தண்ணீர் ஏற்றுக்கொள்ளும். அதனால்தான் நாம தினசரி குறைந்தது 2 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். அதாவது 8 கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய உடல் நல பிரச்சனைகள் ஏற்படும். தண்ணீரை கொதிக்க வைக்கும் போது அது நீராவியாக மாறும். இதன் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். நல்லா படிச்சோம். இந்த தண்ணீரை குளிர்வித்தா என்ன ஆகும்? குளிர்வித்தல் அப்படின்னு என்னது? வெப்பநிலையை குறைத்தல். என்ன செய்யணும்? வெப்பநிலையை குறைக்க ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். என்ன ஆகும்? இதன் வெப்பநிலை குறைந்து பனிக்கட்டியாக மாறும். ஒரு 30 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அதன் வெப்பநிலை என்ன செய்யும்? குறைய துவங்கும். படிப்படியாக குறையும். 25 டிகிரி, 20 டிகிரி, 10 டிகிரி, 8, 6 அப்படின்னு படிப்படியாக வெப்பநிலை குறையும். எந்த வெப்பநிலையில் தண்ணீர் பனிக்கட்டியாக மாறுகிறது? 0 டிகிரி செல்சியஸ். இந்த வெப்பநிலையை உறைநிலை அப்படின்னு சொல்றோம். இந்த வெப்பநிலையின் பெயர் உறைநிலை. தண்ணீர் பனிக்கட்டியாக மாறும் வெப்பநிலை எவ்வளவு? 0 டிகிரி செல்சியஸ். பொருட்களை சூடாக்கும் போது அல்லது வெப்பப்படுத்தும் போது பொருட்களின் பருமன் என்ன செய்யும்? அதிகரிக்கும். எல்லா பொருட்களும் எதனால் ஆனது? மூலக்கூறுகளால் ஆனது. வெப்பப்படுத்தும் போது மூலக்கூறுகளுக்கு ஆற்றல் கிடைக்கும். அப்ப மூலக்கூறுகள் இயங்க துவங்கும் போது பருமன் அதிகரிக்கிறது. அப்ப அடர்த்தி என்ன ஆகும்? குறையும். மூலக்கூறுகள் இடைவெளி விட்டு வரும்போது அடர்த்தி குறையும். ஒரு பொருளை குளிர்விக்கும் போது என்ன நடைபெறும்? குளிர்விக்கும் போது வெப்பாற்றல் இழக்கப்படும். மூலக்கூறுகளின் ஆற்றல் குறையும். அதனால் மூலக்கூறுகள் நெருங்கி வரும். எனவே பருமன் குறையும். அடர்த்தி கூடும். அடர்த்தி என்ன செய்யும்? கூடும். காரணம் மூலக்கூறுகள் நெருங்கி வரும். அப்ப அடர்த்தி எப்படி இருக்கும்? கூடுதலாக இருக்கும். புரியுதா? ஒரு பொருளை குளிர்விக்கும் போது பொருளின் பருமன் குறையும். அடர்த்தி கூடும். அடர்த்தி கூடிய ஒரு பொருளை தண்ணீர்ல போட்டா என்ன செய்யணும்? மூழ்கி போகணும். அடர்த்தி கூடிய பொருட்கள் தண்ணீர்ல போடும்போது என்ன செய்யும்? மூழ்கி போகும். தண்ணீரை குளிர்வித்துதான் பனிக்கட்டி கிடைக்குது. அப்ப இந்த பனிக்கட்டிய தண்ணீர்ல போடும்போது என்ன செய்யணும்? மூழ்கி போகணும். மூழ்கி போகுதா பாருங்க? இல்லை, மிதக்கிறது. காரணம் என்ன? தண்ணீருக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பியல்பு இது. அதாவது எல்லா பொருட்களையும் போல குளிர்விக்கும் போது இதனுடைய பருமன் குறையும், அடர்த்தி கூடும். ஒரு 4 டிகிரி செல்சியஸ் வரை இந்த நிகழ்வு நடைபெறும். 4 டிகிரி செல்சியஸுக்கு கீழாக வரும்போது, வெப்பநிலை குறையும் போது இந்த தண்ணீரின் பருமன் அதற்கு மேல் குறையாது. அதற்கு பதிலாக இதன் பருமன் அதிகரிக்க துவங்குகிறது. 4 டிகிரி செல்சியஸ் முதல் அதற்கு குறைவான வெப்பநிலை வரை தண்ணீரின் பருமன் குறையாமல் அதிகரிக்க துவங்குகிறது. அப்போது அடர்த்தி என்ன ஆகும்? அடர்த்தி குறையும். அடர்த்தி குறைகிறதுனாலதான் பனிக்கட்டி, அதாவது தண்ணீரை விட அடர்த்தி குறைஞ்சிரும். அதனாலதான் பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்கிறது. புரிஞ்சுதா? தண்ணீரை மட்டும்
குளிர்விக்கும் போது 4 டிகிரி செல்சியஸுக்கு கீழாக குளிர்விக்கும் போது இதன் பருமன் அதிகரித்து அடர்த்தி குறைகிறது. எனவே பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்கிறது. அதே போல இனி ஒரு சோதனை கூட நீங்களே செய்து பார்க்கலாம். தண்ணீர் எடுத்து அதன் நீர்மட்டத்தை குறித்து கொள்ளலாம். இதை ஃப்ரீசரில் வைக்கலாம். வைக்கும்போது தண்ணீர் உறைந்து பனிக்கட்டியாக மாறும். அதன் பின் எடுத்து பார்க்கலாம். இந்த தண்ணீர் மட்டம் இதே அளவில் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குறித்த தண்ணீர் மட்டம் இங்கே இருக்குது. இது உறைந்து பனிக்கட்டியாக மாறிய போது இதன் மட்டம் உயர்ந்து காணப்படுது. அதாவது பனிக்கட்டியின் பருமன் அதிகரித்ததால் இவ்வாறு ஏற்பட்டது. இதுவரை என்னென்ன படித்தோம்? தண்ணீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். உப்புக்கள் சேர்ந்த தண்ணீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருக்கும். கொதித்த நீரினால் ஏற்படும் கொப்புளங்களை விட நீராவியினால் ஏற்படும் கொப்புளங்கள் அபாயகரமானது. காரணம், நிலைமாற்றத்திற்காக பயன்படுத்திய வெப்பம் முழுவதும் எதில் அடங்கி இருக்கும்? நீராவியில் அடங்கி இருக்கும். பிரஷர் குக்கரினுள் தண்ணீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். காரணம், அழுத்தம் கூடும்போது கொதிநிலை அதிகரிக்கிறது. ஆவியாதல் எல்லா வெப்பநிலைகளிலும் நடைபெறுகிறது. தண்ணீருக்கு வெப்ப ஏற்பு திறன் கூடுதல். வெப்ப ஏற்பு திறன்னா என்ன? வெப்பத்தை தாங்கிக் கொள்ளும் திறன் தான் வெப்ப ஏற்பு திறன். தண்ணீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். தண்ணீரை குளிர்விக்கும் போது 4 டிகிரி செல்சியஸுக்கு பிறகு இதன் பருமன் அதிகரித்து அடர்த்தி குறைகிறது. எனவே பனிக்கட்டி தண்ணீரில் மிதக்கிறது. ஒரு ஹோம்வொர்க் இருக்கு, அறிவியல் நோட்ல எழுதுங்க. தண்ணீரின் வெப்ப ஏற்பு திறன் மிக கூடுதல். இந்த வெப்ப ஏற்பு திறன் பயன்படும் ஏதாவது 2 சூழ்நிலைகளை எழுதணும். 2-3 சூழ்நிலைகள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இது அல்லாம வேறு ஏதாவது 2 சூழ்நிலைகள் நீங்க உங்கள் அறிவியல் நோட்ல எழுதணும். மீண்டும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.